இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 நாட்களாக தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். மீண்டும் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் பார்த்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருப்பது சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்பதை தியானிக்க இருக்கிறோம். ஆபத்து காலத்தில் ஏற்ற துணை நம்முடைய தேவன் என்பதை தியானிப்போம். துணையாக இருக்கிறவர் ஆபத்து காலத்தில் நமக்கு எவ்வாறு துணையாக இருக்கிறார் அப்படின்னா, ஒரு சிச்சுவேஷனில் நம்ம ஒரு காரியத்தை கடந்து நம்ம இது வேண்டாம், நம்ம இதை விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு போனாலும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம், அந்த எல்லையை நம்ம அடையிறது வரைக்கும் தேவன் நம்ம என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா கைவிடவே என்ன செய்ய மாட்டார். ஏன்னா நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தராகி உம்மை நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா 31ஆம் சங்கீதம் 14-15 வசனங்கள் எழுதி வைத்திருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை என்ன செய்யும், தப்புவியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ ஆபத்து காலம் சொல்லி நமக்கு ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நிறைய இப்போ நேரத்தில் பார்த்தோன்னா இந்த காலம் நல்ல காலம், ஆகாத காலம், கண்ணீரின் காலம், சந்தோஷத்தின் காலம், மகிழ்ச்சியின் காலம், அப்படி நிறைய காலங்கள் இருக்குது. பிரசங்கி நீங்கள் வாசிப்பதே நடுவ ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொன்ன போதில் இது ஒரு ஆபத்து காலம். இந்த ஆபத்து காலத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனை நோக்கி நம்ம கூப்பிடும்போது அவர் நமக்கு ஒரு அனுகூலமான துணையாக இருக்கிறார். நிறைய நேரம் இந்த ஆபத்து நம்மை நெருங்கி வரும்போது இதற்கு ஒரு அருமையான ஒரு கதை ஞாபகம் வருது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆந்திர மாநிலத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு ஏழை குடும்பம் என்ன செஞ்சாங்க, வசித்து வந்தாங்க. நிறைய பிள்ளைங்க அந்த வீட்டில். அந்த மூத்த பையனுக்கு ஒரு இன்டர்வியூ வந்து அவன் என்ன செய்கிறான், வெளிநாட்டுக்கு வேலைக்கு என்ன செய்கிறான், கடந்து போகிறான். அங்கே போய் கொஞ்ச நாட்களாக என்ன செய்கிறான், சம்பாதிக்கிறான். திருப்பி என்ன செய்கிறான், வாரான். தன்னுடைய சொந்த மாநிலத்துக்கு வந்து அந்த கிராமத்துக்கு வந்து பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. யாருக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை நினச்சிடான். அந்த பக்கத்தில் இருக்க காட்டில் போய் ஒரு தூக்கில் தொங்கி நம்ம மரித்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிடான். மறிக்கிறதுக்கு கயிறு கட்டி அந்த கயிறில் அவன் தொங்கும்போது இந்த காட்டு வழியாக அந்த ஊர் ஜமீன்தார் வர்றாரு. இப்படி ஒரு உயிர் கயிறில் தொங்கு போதுன்னு சொல்லி நினச்சிறாரு. அதிலேருந்து காப்பாற்றி அவன் நினச்சிறாரு தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு அங்கே ஒரு வேலை வாங்கி கொடுத்து அங்கே வேலை செய்துட்டு இருக்கான். அப்படி வேலை செய்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு போதகருடைய பழக்கம் வருது. அவன் என்ன செய்கிறான், அப்போ தேவனை அறிந்து கொள்கிறான். அப்போ தான் அவனுக்கு தெரியுது அவனுடைய கரங்கள் அவனுடைய காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறது அப்படின்ட்டு தேவனுடைய கரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திருமணம் செய்யாமல் பகுதி நேரம் வேலைக்கு போகிறான், மீதி நேரம் ஊழியத்துக்கு போய் அப்படியே என்ன செய்கிறான், வயது முதிர்ந்த ஒரு மகனாக மாறுறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது நல்ல வயதான போது ஒரு கிணற்று பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஒரு வாலிபன் என்ன செய்கிறான், அவரை தள்ளி என்ன செய்கிறான், அந்த கிணத்துக்குள்ள என்ன செஞ்சான், போட்டு போயிடுறான். அவர் அதில் ஒரு மரக்கிளையை பிடித்து தொங்கி கொண்டே இருக்கிறார். தொங்கி கொண்டு இருக்கும்போது இவர் படித்த ஒவ்வொரு வசனங்களாக என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்போது இந்த ஊர் மக்கள் தெரிந்து நினச்சிறாங்க, அந்த பையனை அடித்து அப்புறம் இந்த வயதிவன முதிவரை காப்பாற்றி நினச்சிக்கிறாங்க. அவர்கிட்ட அந்த பையன் வந்து சின்ன பையன் மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் என்றைக்கோ செத்து போயிருப்பேன், ஆனால் என்னுடைய வேலை வரவில்லை. நான் இன்னும் நிறைய காரியங்கள் தேவனுக்காக செய்யணும். என்னுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. என்னுடைய ஆபத்து காலத்தில் நான் தேவனை நோக்கி பார்க்காம நான் ஓடும்போது கூட அவர் என்னை தேடி வந்து என்னை காப்பாற்றி என்ன செஞ்சுருக்காரு, வைத்திருக்கிறாரு. மகனே உன்னையும் என்ன செஞ்சுருக்காரு, இந்த நாள் சந்திக்கிறாருன்னு சொல்லி தேவனை பற்றி அந்த வாலிபனுக்கு என்ன செய்கிறாரு, எடுத்து சொல்கிறார். அவன் அப்படியே யோசிக்கிறான், நம்ம என்ன தீங்கு செஞ்சோம் இந்த முதியவருக்கு, ஆனால் அவருக்கு அதை பற்றி எதுவும் சொல்லாமல் இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி சொல்கிறார் சொல்லி இயேசு அதில் ஏற்றுக்கொள்கிறான். அப்போ இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் அன்றைக்கு நான் ஒரு ஆத்மாவை எனக்கு சேர்க்கறதுக்கு என்னுடைய வாழ்நாளை இன்னும் கூட்டி தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி துதித்து கொண்டே சென்றார். அப்போ ஆபத்து காலம் அப்படின்னு நமக்கு ஒன்று வரும்போது அந்த நேரத்திலையும் நம்முடைய காலம் யாருடைய கரத்தில் இருக்கிறது, தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அந்த காலத்திலையும் நம்மை காப்பாற்றி நம்மை வழிநடத்த ஒரு தேவன் நமக்கு துணையாக இருக்கிறாரு. அப்போது 2ஆம் உலக போரில் பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்மன் நாட்டு விமானங்கள் வந்து லண்டன் மீது நிறைய குண்டுகளை போட்டுகிட்டே வந்தாங்க.
அப்படி போட்டுகிட்டே வரும்போது நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, பதுங்கு குழிகளில் ஓடி ஓடி போய் ஒழிச்சாங்க. ஆனால் ஒரு வயோதிப பெண்மணி மட்டும் வீட்டில் இருந்து அப்படியே பாடி துதிச்சுட்டே இருந்தாங்க. அவங்களால எழும்பி ஓடலாம் முடியாது, தப்பிக்கலாம் முடியாது. அவங்க அப்போது எல்லாரும் சொன்னாங்க, இப்படி பட்டணமே கொழுந்து விட்டு எரியுது, நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் இப்படி என்ன செஞ்சிட்ருக்கீங்க, துதித்து பாடிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்மணி சொன்னாங்களாம், என் கூட தேவன் இருக்கிறாரு, நான் எதுக்கு பயப்படேன், பக்கத்தில் 1000 பேர் என் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அதை என்னை அணுகாதுன்னு சொன்ன வேத வாக்கியம் என் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ பார்த்து ஒரு குண்டு அந்த பக்கத்தில் விழுந்துச்சு, நான் அவங்கள ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. அப்போ இப்பேற்பட்ட விசுவாசமான வேத வாக்கியங்கள் நம்முடைய கரத்தில் இருக்கும்போது, ஆபத்து காலத்தில் தேவன் நம் துணையாக இருக்கும்போது அப்பொழுது கூட நம்மளை என்ன செய்றாரு, சாட்சியாக எடுத்து பயன்படுத்துகிறாரு பாருங்க. அந்த பெண்மணியை பார்த்து கொண்டு நிறைய பேர் தேவனை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போது நம்ம ஆபத்து காலத்தில் நமக்கு ஓடி ஒழிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது கூட தேவனை நோக்கி கூப்பிடும்போது நம்ம என்ன செய்யலாம், பிழைத்து கொள்ளலான்னு சொல்லி அவங்க தேவனை நோக்கி முறையிட தொடங்கினாங்க. அதுலேருந்து நிறைய பேர் விடுவிக்கப்பட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய காரியங்களில் நம்ம இவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டோம், என் இதிலிருந்து மீண்டு கொள்ள முடியாது, எனக்கு கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய ஆபத்து காலத்தில் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு ஒரு அனுகூலமான துணையாக இருப்பார். ஏன்னா உங்களுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அந்த காலங்களை நீங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறதுனால அவரை நோக்கி தேடும்போது நீங்கள் அவருக்கு சாட்சியாக மாறுறீங்க. பலருக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை தேவன் அதில் நினைச்சாரு, கற்றுத்தராரு. இந்த உலகத்தில் நிறைய விதமான போராட்டம் உண்டு பாருங்க. மனிதர்களோடு போராட்டம் உண்டு, வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு போராட்டம் உண்டான எல்லா போராட்டத்தையும் நீக்கி நமக்கு ஜெயம் தருகிற தேவன் நம்ம கூட இருக்கும்போது, துணையாக இருக்கும்போது நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி நம்ம நினைக்கலாம், நம்ம இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம், எத்தனை வருஷம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்மளை பின்தொடர்ந்துக்கிட்டே வரும்னு சொல்லி தெரியலையே, நம்ம இதிலேருந்து இப்போ வெளியே வந்தாச்சு, என்ன நம்முடைய காலங்கள் ஸ்மூத்தாக போகும்னு நினச்சிட்டு இருந்தோம். இல்லை, என்னுடைய கம்பெனி லாஸாக போயிட்டுருக்கு, என்னுடைய பிஸ்னஸில் பலவிதமான தோல்விகள் இருந்துகிட்ருக்கு, நான் என்னத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறேனோ அதெல்லாம் க்ளோஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆபத்து காலத்தில் இருக்கீங்களா? நீங்கள் தேவனை நோக்கி தேடும் போது இந்த காலங்கள் மாறும், இந்த எல்லாமே மாறும். இன்னும் ஒரு காலம் வரும், அதில் தேவன் உங்களை பன்மடங்கு உயர்த்தி மக்களுக்கு சாட்சியை எடுத்து கொடுக்க அளவுக்கு இப்போ உள்ளவங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். எப்படி ஒரு கழுகு செட்டைகள் எடுத்து உயர பறக்கிறதுக்கு முன்பாக அதை பழைய செட்டைகளெல்லாம் அப்படி விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே ஒரு இடத்துல அப்படியே இருக்குதோ, அதே போல் இந்த நாளில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருக்கும் போது நீங்களும் ஒரு காலத்தில் என்ன செய்வீங்க, இந்த ஆபத்து காலத்தொட்டு வெளி வந்து செட்டைகளை அடித்து எழும்புகிற ஒரு கழுகை போல் நீங்களும் எழும்பி உயர பறக்கும்போது இந்த உலகத்து மக்கள் என்ன செய்வாங்க, உங்களை நோக்கி பார்ப்பாங்க. நோக்கி பார்த்து உங்கள் கூட தேவன் இருக்கிறாரு, அப்போது எந்த கஷ்டம் வந்தாலும் இவனும் போல் நம்மளும் தேவனை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும், ஆபத்து காலத்தில் நம் தேவனை நோக்கி தேடும்போது நமக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்வதை உங்கள் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மற்றவர்களுக்கு அமைய தேவன் உங்களை பயன்படுத்துவாராக. ஜெபிப்போமா. அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். இந்த நாட்களில் தகப்பனே, அப்பா பிள்ளைகள் ஆபத்து காலத்தில் தகப்பனே உண்மை நோக்கி கூப்பிடுறாங்க தகப்பனே. அவங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு ஆபத்தையும் நீங்கள் அறிவிங்க தகப்பனே. சின்ன பிள்ளையாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், பெற்றோராக இருந்தாலும், முதியவர்களாக இருந்தாலும் தகப்பனே, பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் ஊழியக்காரங்களாக இருந்தாலும், அவங்க எந்த விதத்தில் கஷ்டப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து காலத்தில் எனக்கு முடிவே இல்லையான்னு சொல்லி உண்மை நோக்கி இப்பொழுது பார்க்கும்போது நீங்கள் தகப்பனே அவங்களுக்கு ஒரு அனுகூலமான துணையாக இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை அவர்கள் கண்கூடாக கண்டு தகப்பனே உமக்கு சாட்சியாக எழும்பி ஜீவிக்க தேவன் கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறேன். அன்றைக்கு தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆபத்து நேரத்திலும் உம்மை நோக்கி கூப்பிடும்போது ஜெயத்தை பெற்றுக்கொண்டாரே, அதே போல் அந்த பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்த்து அப்பா தகப்பனை உம்மை பற்றி கொண்டு அப்பா உம்முடைய துணையை தகப்பனை முழுமையாக பெற்றுக்கொண்டு தகப்பனை வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகும் அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன்.